நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மகத்தான இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் விழா. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளிடத்தில் அது குறித்து நாம் பேச காத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டு வரலாற்றை தாண்டி இந்திய வரலாற்றில் திரைப்படத்திலிருந்து மட்டுமல்ல, 1957 பேரறிஞர் அண்ணாவோடு தோளோடு தோளாக இணைந்து கடும் பணியாற்றி மக்களின் குரலாக டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் விழா. இன்று கூட மலை கிராமங்களில் பல பகுதிகளில் அவர் உயிரோடு இருப்பதாகவே மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவனுடைய 108வது பிறந்த நாளில் தமிழ்நாடு கண்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது, அவரால் சுபச்செய்தியோடு ஆரம்பிக்கப்பட்டு மனித விழுமியங்களுக்காகவும் திராவிட இயக்க கலாச்சாரத்தை மக்களுக்கு சொல்வதற்காகவும் ஒரு மிகப்பெரிய தேசியவாதியாக மட்டுமல்ல, மாநில மக்களின் உரிமைகளுக்காக போராடி தன் வாழ்நாளை வரலாற்றில் பதிவு செய்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுகவின் வருங்காலம் என்ன? இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக விழுமியங்களில் அதன் தொடர் வாரிசாக இருப்பவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள். தமிழ்நாட்டை ஒரு பத்திரிகையாளனாக நான் கடந்த பல தசாப்தங்களாக அவதானித்து வருபவன். இன்றைக்கு அவருடைய பேச்சு என்னை ஒரு முறை திரும்பித்தான் பார்க்க செய்தது. ஆயிரக்கணக்கான மேடைகளிலும் பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை நான் அவதானித்து கொண்டிருப்பதாலும் கூட இன்றைய நவகாலத்தில் சமகாலத்தில் முதிர்ச்சியோடு நிதான போக்கோடு தடுமாற்றமில்லாமல் வரிசை கிரகமாக ஒவ்வொரு செயல்பாட்டையும் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த விவகாரங்களையும் கூட இந்த ஒப்பற்ற தலைவனின் பிறந்த நாளில் மக்களுக்கு அறிவித்தார். தமிழ்நாடு பால்பட்டு போகின்றதோ, இதை கேட்பதற்கு நாதியற்றதாக ஒரு சூழல் உருவாகிறதோ, கண்டதை காட்சி கொண்டதே கோலம், வெந்ததை திண்டால் விதிவந்தே சாதல் என்கின்ற போன ஒரு நிலை உருவாகின்றதா என்ற மக்களின் பதபதைப்பு, குறிப்பாக அதிமுக தொண்டர்களின் பதபதைப்புக்கு நீங்கள் நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், நன்மையே நடக்கும் என்கின்றார் அவர். பேசுவோம். இந்நிகழ்ச்சியில் காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றும் விளம்பர அரசு, நிறைய பேச போகிறோம். எங்கோடு பேசுவதற்கு அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் தோழர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். சார் வாங்க. திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்களை மூத்த பத்திரிகையாளராக நான் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகராக எழுத்தாளர் மரியாதைக்குரிய குமார் அவர்களை வரவேற்கிறேன். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே அரசியல் விமர்சகர் தோழர் திரு சரவண பெருமாள் ஐயா அவர்கள். ஐயா வாங்க. இளந்தமிழ் சார், இன்றைக்கு ஒரு மாபெரும் சகாப்தத்தினுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனோடு சேர்ந்து தமிழகத்தின் நிலை குறித்தும் விளம்பர அரசினுடைய விளம்பர மாடலுடைய பகட்டு இன்றும் கல்வியற்றவர்களுக்கு கல்வியாளர்களை மதிக்க தெரியாத ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை எல்லாம் சுட்டி காட்டினார். இதை சொல்லவா அதை சொல்லவா, எதை பேச நீங்கள் முன்னெடுக்கப் போகிறீர்கள்? முதல் கட்ட கருத்து ஐயா இளந்தமிழ் ஆர்வலர். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் ஒரு மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்டேட், நலத்திட்டங்களுடன் கூடிய ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தவர் மறைந்த முதல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அரசு நிர்வாகத்தில் மட்டுமல்ல, மக்களோடு ஒரு அரசியல் தலைவர் எந்த அளவிற்கு எளிமையாக அவர்கள் தோளோடு தோள் நின்று நமக்கு எந்த சிக்கல் வாழ்க்கையில் வந்தாலும் தலைவர் நம்மோடு நிற்பார் என்ற நம்பிக்கையை மக்களுடைய மனதில் எல்லாம் விதைக்கக்கூடிய அளவுல அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை அமைத்து கொண்டார். 1953 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலத்திற்கு பின்னால் தான் அவர்
முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு ஒரு நெடிய அரசியல் பயணத்தை கடந்து வந்து அதில் தான் கற்றுக்கொண்ட அனுபவம், அறிவுலக ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை, அரசியல் கோட்பாடுகள், கொள்கைகள் இவற்றையெல்லாம் எளிமையாக தன்னுடைய செயல்பாடுகளிலே மக்களுக்கு நல்ல திட்டங்களின் வடிவத்துல இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள். அதனால்தான் இன்றைய வரைக்கும் எந்த தலைவருடைய அவர் இறப்பு அல்லது பிறந்த நாள் என்ற நிகழ்வாக இருந்தாலும் சாதாரண ஏழை எளிய ஒரு ஒரு சாக்கு துணியை குடிசையாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி குடிமகனாக இருந்தாலும் ஒரு சின்ன படத்தை வைத்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கி 2 வெத்தலை பாக்கை வைத்து அதுல ஊதுவத்தி கொளுத்து வைக்கக்கூடிய அந்த பாச உணர்வு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு உலகத்துல எந்த தலைவருக்கும் பார்க்க முடியாத மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா நான் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தீயவர்கள் கையிலே சிக்கி ஜனநாயக மாண்புகளுக்கு எதிராக ஒரு குடும்ப அரசியலை முன்னெடுக்கின்றார்கள், லஞ்ச லாவண்யம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்கின்ற காரணத்தை ஒரு பொருளாளராக அந்த கட்சிக்கு இருந்த போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ விட்டேத்தியாக அரசியல் காரணங்களுக்காக விமர்சனங்களை வைப்பதாக இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக ஒரு பொருளாளராக இருக்கின்ற பொழுதே கட்சியில என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, என்ன வரவு செலவு என்பது தெரியவில்லை. எனவே அனைவரும் நம்முடைய நேர்மையை நிரூபிப்பதற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டது. அதே அந்த ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை அவருக்கு எதிரான ஒன்றாக சதி செயல்களால் திருப்பிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு சூழல் அமைந்தது. அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து அவர் இந்த மண்ணை விட்டு மறைகின்ற வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே இருந்த அந்த திமுக ஆட்சி பொறுப்பு என்கின்ற அந்த ஒரு பொறுப்பை கனவில் கூட காண முடியாத அளவிற்கு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு நெருக்கமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகளை வாரி குவித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட தலைவர் உருவாக்கி வைத்து விட்டு போன இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டு போன நற்பெயர், மக்களிடம் அவர் உருவாக்கி வைத்து விட்டு சென்ற நம்பிக்கை, இவையெல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவறாக இருக்காது. இதனை இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எல்லா பணிகளையும் நான் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறேன், மிக விரைவில் ஒருங்கிணைத்து வருகிற 2026ஆம் ஆண்டு அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் நான் உருவாக்கியே தீருவேன் என்கின்ற ஒரு சூளுரையை இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு விரைவில் நடந்தேறி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இனிய செய்தியாக வெளிவரும் என்பதுல நமக்கு எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை. சரி, இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் பணிகள், அவர் சந்தித்த சவால்கள், அதை முறியடித்த விதங்களை பற்றியெல்லாம் பேசினாலும் இந்த எந்த ஒரு நோக்கத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த குடும்ப ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் தமிழர்களின் பாரம்பரியமாக வீரஞ்செறிந்த வரலாறாக மதிக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி தன்னுடைய மகனையும் அவருடைய நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு போய் ஆட்சி நிர்வாகத்திலே அந்த மாவட்டத்திலே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவரை இழுத்து நிற்க வைத்து விட்டு இவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து குதூகலித்து கூத்தடித்த காட்சியை மக்கள் பார்த்து வெகுண்டு வெதும்பி போயிருக்கிறார்கள் என்ற அந்த நிகழ்ச்சியை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக அவங்க குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. எனவே 72ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எந்த குற்றச்சாட்டை வைத்தாரோ அது இன்றளவும் உயிரோடு இருக்கிறது. இதை மக்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். நல்ல முடிவை விரைவில் ஏற்க வேண்டும், நல்ல முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை தான் நான் இந்த நாளில் நாம் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய செய்தியின் வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். மிகச் சிறப்பு. இளந்தமிழ் சார், ரொம்ப அழகா முதல் கட்ட கருத்தை வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துல மிக நுணுக்கமான சில விவகாரங்கள் பதிந்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நம்மோடு எழுத்தாளர் குமார் ஐயா அவர்கள், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு
அதாவது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படி என்ற ஒரு கேள்வி அவர் நடித்த படத்தில் அவர் பாடிய பாடலுக்கு அவர்தான் நிகரானவர் என்று நான் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறேன். அப்படி ஒரு மாமனிதர். அவர் கண்டியில் பிறந்து இந்த தமிழ்நாடு வந்து இங்கே நாடகங்கள் நடித்து படாத கஷ்டங்கள் பட்டு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத நிலையில் இருந்து அவர் வாழ்ந்து வளர்ந்து நாடக கம்பெனி அப்புறம் சினிமா துறை இப்படி எல்லா இடத்துலையும் வந்து திமுக கட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து அதற்கு பக்கபலமாக இருந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வர அளவுக்கு அதுக்கு பேக் போனாக இருந்து செயல்படுத்தி அதன் பின் அவரை வந்து அதிலிருந்து நீக்கினதின் விளைவாக அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து உலக வரலாற்றிலே இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றியை இன்றைக்கி இது வரைக்கும் ஒருத்தரும் சாதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். என் ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த இடைத்தேர்தலில் அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் கிடைத்த ஒரு வெற்றி. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய உடலையும் உழைப்பையும் இரத்தத்தையும் சதையும் வேர்வையாக சிந்தி அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அந்த கட்சியில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அதற்கு தாரை வார்த்து அவர் அனாதை குழந்தைகள் அவர் தோட்டத்தில் அவரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அவங்களெல்லாம் வாழ வைத்து அதோடு பேச முடியாத குழந்தைகளுக்கு அவங்களும் ஏர் கண்டிஷன் ரூமில் அவங்கள படிக்க வைத்து அவர்களுக்கு அதற்கு வேண்டிய வருவாய்க்கு ஏற்பாடு செய்து இப்பேற்பட்ட ஒரு மனிதர். நிறைய பேர் வில்லெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க படிச்சிருக்காங்க. நான் எம்ஜிஆர் வில்லை படிக்கும்போது என்கிட்ட இருக்குது அந்த வில்லு. எம்ஜிஆர் வில்லை படிக்கும்போது நான் அழுது உண்டு. இப்படி ஒரு மனிதர் அதை எந்த விதமான இதுவும் இல்லாமல் தன் மனைவிக்கு கூட எந்த விதமான சொத்துக்கள் வைக்காமல் அந்த பண்ட பாத்திரம் தான் மனைவிக்கு அப்படி தான் வச்சுருக்கிறார் அவர். அப்படியெல்லாம் வைத்து தானம் கொடுத்து விட்டு இந்த நாடும் இந்த கட்சிக்கும் நம்முடைய சொத்து நம்ம உழைப்பு பயன்படட்டும் என்று விட்டு சென்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சிலர் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நம்ம இன்றைக்கி அந்த விவாதம் இல்லை. இருந்தாலும் அவரை நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்படுகிறது. அதே சமயத்தில் இன்றைக்கி சின்னம்மா அவர்கள் கொடுத்த அறிக்கை என்னை ரொம்ப உருக்கமாக கவனத்தை ஈர்த்தது. கொடைக்கானலில் 12 கோடி ரூபாய் முதலீட்டில் எம்ஜிஆர் அவர்கள் 84 ஒரு நிறுவனத்தோட டாட்டாவோட கொலாபரேஷன் செய்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்ததாகவும் ஓசூர் 12 கோடி அது இன்னைக்கு 3000 கோடி ரூபாய் வட்டியாகவும் 90 கோடி ரூபாய் மூலதனத்தோடு இருப்பதாகவும் பெருமையோடு சொன்னார்கள். இதுதான் அந்த நாட்டுக்கு விட்டு செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு விட்டு செல்லக்கூடிய செல்வம். கடனை வாங்கி 4 கோடி 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு வாங்கி என்ன திட்டத்தை நிறைவேற்றினோம் என்று கூட சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது அது தவிர இன்னும் சில முக்கியமான பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. அதாவது மத்திய அரசு கொடுக்குற சல்ஜீவன் ஸ்கீமில் வந்து மத்திய அரசு 50% போடணும், மாநில அரசு 50% போடணும். அந்த திட்டங்களை வந்து மாநில அரசு போடுறதுக்கு நிதி இல்லாததுனால அந்த திட்டத்தை கிளைம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அரசாங்கத்தை நடத்தின அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, அவருடைய பேட்டியை நான் அவதானித்தேன். அவர் ரொம்ப அழகாக சொன்னார். காமராசர், கக்கன், மருதுபாண்டியர், தோழர் ஜீவா, அது மட்டுமல்ல வாஞ்சிநாதன், சீனிவாசன், அது மட்டுமல்ல பாரதியினுடைய பேத்தி சேதுலட்சுமி, இவர்களுக்கெல்லாம் எப்படி இவருக்கு இந்த வரலாற்றில் ஒரு தடுமாற்றம் இல்லாத விவகாரங்களை ஐயா புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வாரிசுகளுக்காக பலவேறு நிதியுதவி செய்தார். அவங்கள தேடி சென்று அம்மையார் சசிகலா அவர் சொன்னார், அடுக்குமொழியாக ஒரு இடத்திலும் தடுமாற்றம் இல்லாமல் எத்தனை பேர் சீனிவாசன்லாம் யார் என்று தெரியாது வருங்கால சமூகத்திற்கு. ஜீவாவை தெரியாது, வாஞ்சிநாதனை தெரியாது, மருதுபாண்டியர்களை தெரியாது. இவர்களாம் அனாதையாக விட்டப்பட்டு இந்த காலத்தில் அப்போது ஐயா அவர்கள் செய்தார் புரட்சித் தலைவர். அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ஆமாம், அது உங்களுக்கு கேட்பதற்கு சால சிறந்த ஒரு கேள்வி. அதாவது மதுரைக்கு சென்றிருக்கிறார், மதுரைக்கு வேற ஒருத்தரை பார்க்கறதுக்கு சென்றிருக்கிறார், முத்துன்னு நினைக்கிறேன். சென்றிருக்கும் பொழுது கக்கன் அங்கே தரையில் படுத்திருக்கிறத பார்த்துட்டாரு. யார் என்ன ஏதுன்னு கேட்டால் அது ஐயா கக்கன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவரை பார்த்துட்டு என்ன இப்படி என்ன இல்லை அவர் யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் டாக்டரெல்லாம் வர வச்சு அவருக்கு உடனடியாக செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் அவருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அத்தனையும் செய்ய சொல்லி அப்படி ஒரு தேசபக்தர்களையும் கல்வியாளர்களையும் அவர் மதித்தது, எம்ஜிஆர் மதித்தது எனக்கு நேராக தெரியும். நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும்.
கல்வியாளர்களுக்கு மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு, ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா அவர் படிக்கலைங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு இருந்தாலும் கூட கல்வியாளர்களுக்கும் கல்விக்கும் அவர் கொடுக்குற முக்கியத்துவம் மகத்தான முக்கியத்துவம். எல்லா சாதாரண ஆட்களையும் பெரிய கல்வியாளர்களை மதித்து அவரை பேசக்கூடிய பண்பு உள்ளவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அப்பேற்பட்ட இடத்துல இப்போ இன்றைக்கி இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நண்பர் சொன்னார் இல்லையா, ஜல்லிக்கட்டில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது எப்படி மருவியது? ஜல்லிக்கட்டு பறிப்பதற்காக அது ஜல்லிக்கட்டாக மாறி அங்கே தொல்வியல் ஆராய்ச்சியில அந்த காலை அறக்கின்ற சின்னத்தையும் கூட அவர் சொல்லி. ஆமாம், அங்கே அரசு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதை எல்லாம் அவருடைய மேற்பார்வையில் தான் அது நடக்கிறது. அந்த இடத்துல அந்த அம்மையார் அந்த பெண்மணி அங்கே இருக்கிறார்கள். ரொம்ப மனவருத்தம் முடியாது. அதை கூட அரசியலாக்க விரும்பவில்லையோ சசிகலா அம்மையார்? ஒரு கேள்வி கேட்கிறார்கள் குடும்ப ஆட்சியை பற்றி. இன்றைக்கு எவ்வளவோ பேசலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு கலெக்டர் எவ்வளோ படித்து எத்தனை சப்ஜெக்ட் ப்ரிலிமினரி எழுதி அவர் பாஸ் செய்து ஒரு சிறிய பையனாக உதயநிதியினுடைய மகன் என்று நினைக்கின்ற அது சரியாக என்னோட ஆதாரம் இல்லை எழுப்பிவிட்டால் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த கல்வியாளர் சமூகத்திற்கு திமுக செய்த மாபெரும் அவமானம் என்று ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நான் ஒரு கோட்பாட்டை சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஒரு எழுத்தாளனாக, சட்டத்தின் ஆன்மா என்ற நூலை எழுதியவனாக நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்வதற்கு அவர் ஒரு அதிகாரம் படைத்தவர்கள், அது உண்மைதான், உரிமை உண்டு. ஆனால் அரசு அதிகாரிகள் அவங்க என்னைக்கு பதவியில் ஜாயின் பண்ணுறாங்களோ, இந்த பதவியை நான் விசுவாசமாக ஏற்று நடத்துவேன், உறுதியளிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஏற்கிறார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் ஓய்வு பெறும் வரை அவர்கள் அந்த 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 அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். பில்லர்கள் அவங்க தான். அதாவது தாசில்தார், விஏஓலேருந்து நம்ம போகலாம். விஏஓ, அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் கலெக்டர், அதுக்கப்புறம் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா செக்ரட்டரி தான் எல்லா லெவல்லையும், நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் அப்படி போகிறது. ஆனால் பிரசிடெண்ட்டு, ஆளுநர், அவங்களுக்கு அப்புறம் கலெக்டர், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் தான் கவர்மெண்ட்டோட பர்மனண்ட் பில்லர்ஸ். அரசியல் அதிகாரம் படைத்த அரசியல் கட்சிகள் அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சிக்கு வருவார்கள், போவார்கள், இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் படித்துட்டு வந்தவர்களை எழுந்து உட்கார வைத்து இந்த இன்பநிதியுடைய நண்பர்கள்ங்கிறதுக்காக அவரை எழுந்து உட்கார வைத்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த கல்ச்சரே நாட்டில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நாட்டில் டெவலப் ஆகக்கூடாது என்பது மிக மோசமான காட்சிப்படுத்துதல். ஆமாம், அதனால தான் நான் எம்ஜிஆர் அவர்களை அதோட கம்பேர் பண்ண. எம்ஜிஆர் படித்தவர்கள் எப்படி பார்த்தார், படித்தவர்களுக்கு மரியாதை எப்படி கொடுத்தார், யாராக இருந்தாலும். ஆக இப்போ என்னென்னா, நம்ம நாட்டில் நாட்டில் தலைகீழாக மக்கள் அதை இந்த கட்சியை ஆதரித்திருக்கிறார்கள், இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு என்னன்னு திமுக எங்களுக்கு அப்படி இப்படியெல்லாம் பேசினாலும் கூட இவங்களுக்கெல்லாம் என்ன அந்த ஜனநாயகம் தெரியலையா, என்ன தெரியல, இல்லை எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலை. இதனுடைய விளைவு நாட்டுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதில் வரக்கூடிய தேர்தல்களில் ஜனநாயக கடமையை ஆற்றாத கட்சிகளை மக்கள் புறக்கணிக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக. ஐயா துரைக்கண்ணா, உங்களுடைய கருத்தை வைங்க. இன்னைக்கு புரட்சித் தலைவருடைய 108வது பிறந்தநாள். நிச்சயமாக மக்கள் போற்றும் மகான் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் இன்று உலகளாவிய அளவில் அவருடைய தொண்டர்களால், அவருடைய ஆரம்பகால ரசிகர்களால், இப்போது இருக்கிற பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை நினைவு கூறுகிற வகையில் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த நிகழ்வு பங்கேற்று பேசிய கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள். திராவிட இயக்கத்தில் எந்த அளவிற்கு தொண்டர்களுக்காக, மக்களுக்காக இந்த இயக்கத்தை தொடங்கி எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி சாதனைகள் இருந்தது, அதன் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு ஆதாயம் பெற்றார்கள், இன்றளவும் இந்த அரசுக்கு ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டவர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு, நம்ம தலைப்பில் போட்டது மாதிரி காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்று விளம்பர அரசு, அந்த கழக அரசோடு ஒப்பிடுகிற பொழுது இது மக்களை ஏமாற்றுகிற விளம்பர அரசு என்பதற்கு பல்வேறு தரவுகளோடு புள்ளி விவரங்களோடு தெரிவித்தார். அதில் நம்ம எந்த மாற்று கருத்துமே இல்லை. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு 3 சட்டப்பேரவை தேர்தல்களில் ஒரு ஹாட்ரிக் வெற்றி, ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் 82 நடைபெற வேண்டிய தேர்தலை சந்தர்ப்பவசத்தால், சூழ்ச்சியால்
அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு 80ல் தேர்தல் வைத்த போது இந்த மக்கள் மீண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்கிற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறார். 80ல் 2வது முறை, 84ல் அமெரிக்க மண்ணிலே சிகிச்சையில் இருந்த பொழுது அவர் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சையில் இல்லை, அமெரிக்காவில் ஐஸ் பெட்டியில் வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கூட இந்த மக்கள் இந்த மகராசனுக்காக வாக்களித்தார்கள் என்பதுதான் அவருடைய மேன்மை, சிறப்பு. பல விஷயங்கள் நாம் சொல்லலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி மட்டுமே நாட்கணக்கில், ஆண்டு கணக்கில் நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். 70களின் இறுதியில் அமெரிக்க நிறுவனம், ஒரு பெரிய பிரபல நிறுவனம் ஒரு சர்வே நடத்துகிறாங்க. இந்தியாவிலேயே மக்களை அதிகம் நேசிக்கிற தலைவர், மக்களால் அதிகம் விரும்பப்படுகிற தலைவர் யார் என்று ஒரு சர்வே நடத்திட்டு இறுதியில் இந்தியாவிலே 2 பெரும் தலைவர்களை சொல்லுகிறார்கள். ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த அளவிற்கு அவர் மக்களை நேசித்த தலைவராக இருந்தார், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்தார். அவருடைய ஆட்சி சாதனைகளை பட்டியலிட்டால் நிச்சயமாக இன்றைக்கி அவர் அந்த 77, 80 அந்த ஆட்சி காலம் என்பது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். அதை தொடர்ந்து எல்லா காலமுமே மக்களுக்கான ஆட்சியாக தான் நடந்தது. பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களுடைய மேன்மைக்காக 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கொண்ட தன்னிறைவு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டம் ஆமாம் 8 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுள்ள சாதனை. நீங்கள் 1980களின் இறுதியில் 80களின் தொடக்கத்தில் இருக்கிற இந்த 84, 85 காலகட்டங்களில் மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறார். இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இட ஒதுக்கீட்டை 50% உயர்த்தியதும் 82ல் அவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டமும் இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு சில அரைவேக்காடுகள் விமர்சனம் பண்ணுகிறார்கள், அதை நம்ம புறந்தள்ளிடுவோம். ஆனால் அவருடைய சிறப்பு என்பது இந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் 70,000 ஹெக்டேர். ஆமாம் அப்போ ஆமாம் அந்த குறு சிறு விவசாயிகளுக்கான அப்புறம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்தது. அது இப்போ எல்லாருமே அவர் தான் கொண்டு வந்தார், இடஒதுக்கீட்டிலையும் கருணாநிதி தான் எல்லாம் பண்ணாருங்கிறாங்க. எல்லாவற்றையுமே மறைத்து வரலாற்றை திரித்து கூறுகிறார்கள். அது இல்லை என்று எதிர்த்து வாதிடக்கூட நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற இன்றைய தலைவர்கள் இல்லையே என்கிற மன வருத்தம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் நேசிக்கிற பலாயிரக்கணக்கான இருக்கிறது. இல்லையே என்று சொன்னீர்களா? இருக்கிற கருத்தை இருக்கிறவர்கள் அதுதான் சொல்ல முடியல. அதான் அவர்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி எந்த அளவிற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். சொத்துக்களை விற்றார். அடிக்கடி அண்ணன் காளிமுத்து சொல்லுவார், ரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று. அந்த அளவிற்கு பலாயிரக்கணக்கான ஒரு சொத்துக்களை, உடைமைகளை இழந்து, கைகால்களை இழந்து, உயிரை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றி வளர்த்தெடுத்தார்கள். ஆனால் இன்று அவருக்கு, அந்த தலைவனுக்கும், அதை தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 4 முறை 91, 2001, 2011, 2016 என்று அவரும் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினார். அந்த விஷயங்களை கூட பெருமளவில் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிற மனவேதனை, வருத்தம் என்பது இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டைட்டன் விவகாரம் சொன்னாங்கல்ல, எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக இன்றளவுக்கும் தமிழகத்திற்கு உதவி செய்கிறது என்கிற அந்த விஷயம் இருக்கிறதில்ல. உண்மையிலேயே இதை தாண்டி அண்மையில் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் ஒரு தகவலை சொன்னார். ஒரு 8, 9 பொறியியல் கல்லூரி தான் இருந்தது. வசதி படைத்தவர்கள் மட்டும் தான் பொறியியலாளராக, மருத்துவ நிபுணர்களாக போக வேண்டிய சூழல் இருந்தது. அரசிடம் பணம் இல்லை, எனவே பணம் வைத்திருக்கிற தனியாரிடம் சேதுநீதி கல்லூரிகளை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் புரட்சித் தலைவர் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு இன்றைக்கு 400க்கும் மேற்பட்ட, அன்றைக்கு ஒரு 8, 9 கல்லூரிகள் தான் இருந்தது, வசதி படைத்தவர்கள் தான் பொறியாளர் ஆனார்கள். இன்றைக்கு 400 நினைவு கூறும் ஐயா, இன்றைக்கு 546 பொறியியல் கல்லூரி, இந்தியாவில் அதிகம் பொறியியல் கல்லூரி. சாதாரண ஏழை எளிய கிராமத்திலே வசிக்கிற பல குடும்பங்கள்
என்னுடைய தம்பி குடும்பத்தில் 2 பேர் பொறியாளர்கள், ஒருத்தர் மெக்கானிக்கல். என்னுடைய எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல பொறியாளர்களாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்காங்க. பிடெக், பிஇ, எம்டெக் என்று படித்து சாதாரண குடும்பத்தில் சசிகலா சொல்றாங்க இன்னைக்கு சர்வதேச அளவில் போறது காரணம் ஆண்டுக்கு 2 லட்சம் பொறியாளர்கள் வர்றாங்க. உலகளாவிய அளவில் 148 நாடுகளில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சுயநிதி கல்லூரிகளை படித்தவர்கள், அவர் கொண்டு வந்த 82 சத்துணவு திட்டத்தை சாப்பிட்டு அந்த படித்த அந்த மாணவர்கள் இன்றைக்கு அதில் அவர் பிரமிப்பாக இருந்தது. திரு ஜி. விஸ்வநாதன் அவர்கள் சொன்னபோது கிட்டத்தட்ட 80 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் வசிக்கிறவர்களுடைய பணம் வருகிறது. இந்திய பொருளாதாரத்திற்கு வித்திட்டவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அப்போ இந்த தரவுகளோடு இந்த நிகழ்வுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த அரசு என்பது மக்களை வேதனைக்கும் விரக்திக்கும் உள்ளாக்குகிறது என்பதுதான் யதார்த்தம். அதைத்தான் மரியாதைக்குரிய சசிகலா அவர்கள் தெரிவித்து மிக மிக சிறப்பு. இப்போ 77க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு நவீன புரட்சியை டாக்டர் எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 வரை மரித்து போவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அவரை களத்தில் இருந்து ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு எந்த சக்தியும் இல்லை. திரு சரவண பெருமாள், உங்களுடைய கருத்தை வையுங்கள். இன்றைக்கு காற்றில் பறந்த தேர்தல் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றும் விளம்பர அரசு, சொல்லுங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜே+ நியூஸ் குழுமத்திற்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே, அதாவது ஆங்கிலத்துல எம்ஜிஆர்ன்றது ஒரு டெர்மினாலஜி கொடுக்கலாம். மேன் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன். இன்னைக்கு அந்த இடத்த நிரப்பக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தந்தையார் தேனி சின்னம்னூர் பகுதியில புத்தம்பட்டின்ற கிராமத்துல எம்ஜிஆருடைய கோட்பாடில் ஈடுபட்டவர், எம்ஜிஆரை பலமுறை சந்தித்தவர். அது மட்டுமல்ல, அவருக்கு பல வேலைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்சிக்காக உழைத்தவர். அந்த ரீதியிலே இன்னைக்கு நான் எங்க குடும்பத்திலேயே, அதாவது எங்க குடும்பம் என்று சொன்னால் எங்க கிராமத்து வகைராவும் சரி, விருதுநகர் எங்களுடைய தாயார் வகைராவும் சரி, அந்த வகைராவுல முதல் முறையாக எம்ஜிஆருடைய செயல்பாட்டினால் நான் இன்றைக்கு ஒரு பிடெக் படித்த மாணவனாக விளங்கி கொண்டிருக்கிறேன் என்று அன்றைக்கே நான் கல்லூரியில சேரும்போது என்னுடைய தந்தையார் தெல்ல தெளிவாக, எப்படி இவர்களுடைய குடும்ப ஆட்சி இருந்திருந்தால் உனக்கு சீட்டு கிடைத்திருக்காது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னார் இன்னைக்கு எங்க அப்பா. ஆகையினால இன்னைக்கு இந்த குடும்ப ஆட்சின்னு சொல்றவங்க இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல எம்ஜிஆர் மட்டும் இல்லாம போயிருந்தாருன்னா, அண்ணா அறிவாலயத்துல வச்சு எம்பிபிஎஸ் சீட்டையும் நீட்டெல்லாம் நடத்த முடியாம பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டை அண்ணா அறிவாலயத்துல வச்சு கூவி வித்திருப்பாங்க. இன்ஜினியரிங் சீட்டை கூவி வித்திருப்பாங்க அண்ணா அறிவாலயத்துல வச்சு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் நடத்தக்கூடியவர்கள் இவர்கள். இன்றைக்கு நீங்க நேற்று ஊடகங்கள் வாயிலாக, தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக காண்பிக்கப்பட்ட நிகழ்வுகள் இதை நம் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. நம்மளுடைய சக கருத்துரையாளர் சொன்னது போல மக்கள் தெளிவடைய வேண்டும். ஏன்னா நான் திரும்பி உங்க விவாத மேடையில பல முறை சொல்லி இருக்கிறேன், மக்கள் தெளிவடைய வேண்டும். இவர்களுடைய இன்றைக்கு சூது கவி இருக்கிறது, அந்த சூதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். மாயையில் சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. ஏனென்றால் எம்ஜிஆருடைய மினிஸ்ட்ரியில பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருந்தார். இரண்டாவது ஆட்சி காலம் 1980 84 வரைக்கும் நடந்த ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுதே, அதாவது கன்வென்ஷனல் மின்சார உற்பத்தி,
அதாவது பாரம்பரியமாக மின்சார உற்பத்தி ஹைட்ரோ எலக்ட்ரிக், அது மட்டும் அல்லாமல் நிலக்கரியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை தவிர்த்து மாற்று எரிசக்திகள் என்ன, அதாவது நம்மளோட நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஏன்னா நான் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ஃபீல்ட்ல வேலை செஞ்சதுனால பிக்கி அமைப்பிலையும் நான் வந்து ஆக்டிவ் மெம்பர், அந்த கன்வீனர் குரூப்ல நான் இருக்கேன். அந்த பிக்கியினுடைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி இதுல டீம்ல இருக்கேன். அந்த முறையிலும் சரி, ஏன் என்று கேட்டால் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களிடம் எம்ஜிஆர் அப்பொழுதே மாற்று எரிசக்திகளை உருவாக்குவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 1984களிலே எங்களுடைய கிராமத்திலே என்னுடைய பெரியப்பா அவர்களுடைய வீட்டிற்கு பின்புறம் பயோகேஸ் நிறுவப்பட்டது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலேயே வந்து இதை ஊக்குவித்து கிராமங்களிலே மாட்டு சாணத்தை கொண்டு பயோகேஸ் உற்பத்தி செய்வது என்பது, மாட்டு சாணத்தை கொண்டு உற்பத்தி செய்வது என்று இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை ஒதுக்கி இருக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன டெக்னாலஜி படிச்சாரா? ஆனா வந்து அது மட்டும் இல்லாமல் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும் பொழுது அவரிடம் வலியுறுத்தினார், டைடல் எனர்ஜி வரைக்கும் இதை வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரம், அது மட்டுமல்லாமல் கடலிலே இருந்து எப்படி, ஏனென்றால் தமிழகம் என்று 2 பகுதிகளும் கடல் சார்ந்த இடத்தை கொண்டது. அந்த இடத்துல டைடல் எனர்ஜி வரைக்கும் நீங்க வந்து இதெல்லாம் ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்றது இன்னைக்கும் வந்து டாக்குமெண்ட் ஆன இது விஷயம் வந்து இன்னைக்கும் வந்து செக்ரட்டரியேட்ல தூங்கி கொண்டுதான் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆகையினால இன்றைக்கு காற்றாலை தமிழகம் வந்து உலகிலேயே 2006-4 பீரியட்ல வந்து உலகிலேயே தமிழகம் வந்து காற்றாலை முதலிடமாக திகழ்ந்ததற்கு காரணம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஓகே, அதாவது அவரை வந்து மேன் ஆஃப் பிரைட் ரெவல்யூஷன் நான் ஏன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நான் டெக்னாலஜி படிச்சவன். இன்னைக்கும் வந்து டெக்னாலஜியை வந்து ஏஐ டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து நுட்பமா நான் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். சரி, சும்மா உட்காரவில்லை. ஏனென்றால் இந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு திடமாக உட்கூர்ந்து சொல்லக்கூடிய எம்ஜிஆர் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இது வந்து சாதாரண ஒரு மனிதனால் இது போன்ற ஒரு கூறுகளை மக்களின் நலனுக்காக செய்யக்கூடிய யாராலும் செய்துவிட முடியாது. நன்றி சார். இப்ப முதல் கட்ட புரிந்து கொள்ள வேண்டும். சரணபெருமாள், முதல் கட்ட கருத்தை நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. சுருக்கமாக உங்களுடைய பாயிண்ட் நிறைய சொன்னீங்க. இருங்க, எனக்கு ரெண்டாவது வர்றேன். திருக்குமார், அந்த பாயிண்ட் முக்கியமான புள்ளி நான் முடிச்சிட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் 1930களிலிருந்து அவருடைய அந்த 35களிலிருந்து மேடையிலே வந்து நாடகம் நடிப்பது செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மகாத்மா காந்தியினுடைய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டு அவர் அந்த தேசிய காங்கிரஸ், அப்பொழுது தேசிய காங்கிரஸில் ஈடுபாடு கொண்டு மேடை நாடகங்கள், சுதந்திரத்தை பெறுவதற்கான மேடை நாடகங்களும் செயல்பட்டார் என்றுதான் இன்னைக்கு வந்து சசிகலா அம்மையாருடைய கூற்று. எம்ஜிஆரை பற்றி சொல்ல வேண்டும், அவர் வழிகண்ட புரட்சி தலைவி அம்மையாருடைய செயல்பாடுகள் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் தலை தோங்கி காற்றாலையிலே 2006 உலகத்திலே 2வது இடம் பெற்றதற்கு காரணம் எம்ஜிஆருடைய தொலைநோக்கு பார்வை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய இப்போ இந்த அரசு இப்ப இருக்கிற அரசு செய்திருக்கிற அதுக்கு மேல இருக்கிற அதிருப்தி மக்கள்கிட்ட நிறைய எக்கச்சக்கமா இருக்கிறது. அதாவது பொது மேடையில ஒரு கலெக்டர் பின்னாடி உட்கார சொன்னா ஒரு கருத்து நீங்க உங்க பரிசீலனைக்கு விடுறேன். சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் வந்து சமீபத்துல சம்பவம் நடந்தது. அது இப்ப மௌனியாக்கிட்டப்பட்டது. அந்த சம்பவம் இதை கொஞ்சம் சுயமா சிந்திக்கணும் எல்லாரும். ஏன்னா அந்த சம்பவத்துல போலீஸ் வந்து முதல்ல அவரை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுற மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் மீடியாக்களில் அது பெருசாக திரும்ப மறுநாள் அது டைட்டான உடனே திரும்ப கூப்பிட்டு வச்சு விசாரித்து அப்பவும் எஃப்ஐஆர் போடலை, இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா பிரச்சனை முத்தின உடனே எஃப்ஐஆர் மட்டும் போடுறாங்க. அதுக்குள்ளே கோர்ட் வந்து சூமோட்டோவாக அந்த கேஸை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விசாரணையை நடத்த வேண்டாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை பண்ணவே வேண்டாம்
அதுக்குள்ளே கமிஷனர் ஒரு அறிக்கை, அது வந்து அந்த ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டார்னு சொல்ல, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டு கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டுதுன்னா, நீங்கள் விசாரணை நிறுத்திடுங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ஐபிஎஸ் 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு கேஸில் அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, போலீஸ் யாரோட டிபார்ட்மெண்ட்டு? திரு ஸ்டாலின் முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட். அப்போ அது ஃபெயிலியர் தானே டோட்டல். இப்போ கோர்ட் இருந்து அதில் தலையிட்டு நீ செய்ய வேண்டாம்னு சொன்னால் போலீஸ் ஃபெயிலியரா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இதை மாதிரி எத்தனை நடக்கும்? இது வெளிச்சத்துக்கு வந்தது. அப்போ இது போல் மாநிலம் பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மணிக்கு மேலே போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கஞ்சாவும், இப்போ அவர் தேனியில் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க, அங்கே இருக்கும். நகரத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு போனீங்கன்னா எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு, முன்னெல்லாம் மதுக்கடையில் போயிருப்போம், இப்போ கஞ்சா அதான். இப்போ எல்லாரும் டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர் எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கிறது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இந்த அதாவது கவர்னருடன் மோதல், கவர்னருடன் எப்போதும் மோதல், மத்திய அரசோடு மோதல், என்ன சனாதன மோதல், இந்தி எதிர்ப்பு மோதல், அதுக்கப்புறம் நீட் வேண்டாம், அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், விவசாய கொள்கை வேண்டாம், எல்லா விஷயத்திலையும் மத்திய அரசுக்கு எதிராக இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு மக்கள் நலன்களையும் அங்கே இருந்து மத்திய அரசு கொடுக்குற நிதிகளையும் எதெல்லாம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கிற நிதியை இன்னைக்கு அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க 50% ஜல்ஜீவன் திட்டத்தில் மாநில அரசு இந்த குடின்னு இருக்கு, 50% உனக்கு, மத்திய அரசு நீ பணமே கேட்கல, ஏன் நான் 50% போட முடியல, போடுவதற்கு வக்கில்லை, பணம் இல்லை. ஆக இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இப்போ இதுக்கு இடையில் 2016 2022 எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து ஆட்சி போகும்போது 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது, 1,70,000 ஆயிருக்கிறது. ஏற்கனவே அரசுக்கு வரக்கூடிய ஓன் டேக்ஸு வரி, அரசுக்கு வரக்கூடிய ஓன் இன்கம் இருக்கு இல்லையா, அதுவே 76% வருதுன்னு புள்ளி விவரம் சொல்லுகிறது. 76% செலவுக்கான பணம் அதிலே வருது. ஒயின் ஷாப்பில் 45,000 கோடிக்கு மேலே வருது ஆண்டு. அப்புறம் இந்த மாதிரி இது மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய வருவாய், இது தவிர 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. எந்த பெரிய திட்டங்களும் இல்லை. எந்த பெரிய திட்டங்களும் சொல்கிற மாதிரி காமராஜர் காலத்திலேயோ மற்ற ஆட்சியாளர்கள் காலத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் ஆகுறதுங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையும் கிடையாது. அப்போ இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை, எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இதில் என்ன செய்யணும்? முதல்ல இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இதில் சக்களத்தி சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டான்ட்டு. இப்போ என்ன செய்யணும்? இந்த ஆட்சி வேண்டான்னு முடிவு எடுக்கணும். அது ஏன் எடுக்கலைன்னா அவங்களுக்குள்ள கூட்டு. இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் இதை மாற்றுறது மக்கள் கையில் தான் இருக்கிறது. மக்கள் எப்படியோ அப்படி தான் மன்னர் இருப்பார். இன்றைக்கி நம்ம முடித்து கொள்ளவில்லை என்றால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் அவசியம் வேண்டும். அதற்கான அதிமுகங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கும் அதிமுக நினைவில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக பயன்படுத்தி அதை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய கட்சிகளாக மாற்றுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதே போல் அந்த கட்சியில் இருக்கிறவர்களும் அந்த முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் சொல்லுங்கள் சார். நிறைவு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் தமிழ் மொழி, தமிழ் அறிஞர்கள், தமிழுக்கான சிறப்புகள் செய்தது, கல்வி முறையில் மிகப்பெரிய உயர்வை கொண்டு வந்தது, இதிலெல்லாம் மிகுந்த கவனமும் முக்கியத்துவம் செய்தார். ஏறத்தாழ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உட்பட 6 பல்கலைக்கழகங்கள், பாரதியார் 6 பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார். அந்த ஏழை எளிய கிராமப்புற மக்களும் பெண்களும் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இருக்கிற போது தான் 1979-80 கல்வியாண்டில் இந்த +2 சிஸ்டம் கொண்டு வர்றார். 10ஆம் வகுப்பு முடித்து அப்போ எஸ்எஸ்எல்சி 11 ஆண்டுகள் இருக்குது. 11 ஆண்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு புகுமுக வகுப்புன்னு கல்லூரியில் போய் தான் அந்த பியூசி படிக்கணும். எனவே இங்கே இருக்கிறவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை இருந்ததால் 10ஆம் வகுப்போடு அதை முடிச்சுட்டு +1 +2 இந்த 2 ஆண்டுகளும் மேல்நிலை கல்வியை படித்துவிட்டு அப்புறம் கல்லூரிக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது என்பது மிகப்பெரிய அளவில் கல்வியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. அவர் கொண்டு வந்த ஆமாம் அந்த கிராம காலகாலமாக ஒரு பாரம்பரியமாக இருந்த அதை உடைச்சு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே தான் அந்த விஓ கர்ணம் ஜமீன்தாரி முறையாக இருந்தது. ஆமாம் ஆமாம் அதை எடுத்து
சாதாரண ஏழை எளிய அதான் அவர் கொண்டு வந்திருந்த அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த முறை என்பது யாருமே எதிர்பார்க்காத அளவில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களும் கூட கிராம நிர்வாக அலுவலராக வரலாம் என்கிற அந்த நிலையை உருவாக்கியது என்பது இன்றும் பேசப்படுகிறது. அன்றைக்கு அவரால் நியமிக்கப்பட்ட அந்த விஓ அமைப்புகள் இன்றும் கூட பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவருக்கு சிலை வைத்து அவருக்கு ஒரு நூலகம் ஏற்பாடு பண்ணி அந்த அமைப்பின் தலைவர் சகோதரர் போஸ் என்று கருதுகிறேன், அவர் இந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் விட ஒரு முத்தாய்ப்பான இன்றும் திரு எம்ஜிஆர் என்றாலே அவருடைய லட்சிய திட்டம், கனவு திட்டம், சத்துணவு திட்டம் தான். பசியின் கொடுமையை உணர்ந்தார். அந்த பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்கிறோம்ல, இந்த 10 என்ன? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த செவியர் மேல் காமுறுதல், இந்த 10ம் பசி வந்தால் பறந்து போகிறார். அத்தகைய கொடுமையான பசி, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று அவைப்பிராட்டி பாடினாலே, அப்படி குழந்தைகள் உணவில்லாமல் இந்த சோமாலியா நாட்டு சவள குழந்தைகள் போல இருந்த அந்த நிலையை மாற்றி சத்துணவு திட்டத்தை பல எதிர்ப்புகள் இருந்தது. அவர் அறிவித்த பொழுது இது பிச்சைக்கார திட்டம், குழந்தைகளை தட்டேந்து திட்டம், எல்லாவற்றையும் முறியடித்து இதற்கு நிதி இல்லையா, நானும் ஜானகி அம்மையாரும் ஊரூராக வீடு வீடாக சென்று நிதி திரட்டி கூடதை நடத்துவோம் என்று கொண்டு வந்தார். அந்த திட்டம் உலகளவில் பாராட்டப்பட்டது. ஐநா சபை, யுனிசெஃப், உலக வங்கியினுடைய நிபுணர்கள்லாம் பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட தலைவர் கடைசி வரைக்குமே ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக, நேர்மையான, எளிமையான, இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். பெருந்தலைவர் காமராஜர் மிக எளிமையான, நேர்மையான தலைவர். ஆனால் அவரும் கூட தன் கட்சிக்கென இன்னைக்கு 15,000 20,000 கோடி பெருமானமுள்ள சொத்துக்களை சேர்த்து வைத்தார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உழைத்து சம்பாதித்த பொருட்களை கட்சிக்கும் மக்களுக்கும் எழுதி சென்றார் என்பதுதான் வரலாற்று பதிவு. கூடுதலாக 10 நிமிடம் தான். 1989 கலைஞர் கருணாநிதி வந்தவுடனே வருவாய்த்துறை அமைச்சர் நாஞ்சில் மனோகரனை அழைத்து எம்ஜிஆர் குடும்பத்தினரோ அவரை சார்ந்தவர்களோ ஏதாவது சொத்துக்கள் இந்த 77 87 வாங்கியிருக்கிறாங்கன்னு பாருனார். அவர் இருக்கிற எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கும் போட்டு சல்லடையாக சலித்து எடுத்து எம்ஜிஆர் குடும்பத்தினரோ, அண்ணன் குடும்பத்தினரோ, உறவினர்களோ யாரும் எங்கும் சொத்து வாங்கவில்லை. எம்ஜிஆரை பொறுத்தளவில் 67 அவர் நடித்து முடித்து எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு 5 பிஷம் ஒரு சதுரடி நிலம் கூட வாங்கலை. சொத்துக்களை வித்திருக்கிறார். ஏராளமான சொத்துக்களை விற்று தான் கட்சியை நடத்துகிறார் என்ற தகவலை நாஞ்சில் மனோகரன் சொன்ன உடனே கருணாநிதியின் முகம் தொங்கி போனது என்பதை நாஞ்சிலாருடைய உதவியாளராக என்னுடைய நண்பர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தலைவர், இந்த மக்களுக்காக தொடங்கிய இயக்கம் இன்று ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு எப்படி ஒரு ஒற்றுமை, இந்த ஒருமைப்பாடு என்பதுதான் அதிமுகவை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும். இதற்கான முன்முயற்சியை திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தொடங்கி இருக்கிறார். நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்று நம்புவோம். ரொம்ப சிறப்பு. தோழர் இளந்தமிழ் சார், நேரம் கருதி சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. அதான் அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த சத்துணவு திட்டத்திற்கு ஒரு நெருக்கடி வந்த போது புரட்சி தலைவர் கையாண்ட ஒரு உத்தி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை குறிப்பிடுவது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மிகுந்த நிதி நெருக்கடியில தான் அந்த திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. 85ஆம் ஆண்டு இதுக்கான அரிசி பருப்பு போதவில்லை என்று நேரடியாக டெல்லிக்கு சென்று அன்றைக்கு திட்டக்குழு தலைவராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து கேட்ட போது, ஏன்னா இடையில மன்மோகன் சிங் இந்த திட்டத்துக்கு அது தருவதற்கு இல்லை என்று கொஞ்சம் கடுமையாக கடித போக்குவரத்து, தகவல் பரிமாற்றம் இருந்ததை ஒட்டி புரட்சி தலைவர் நேரடியாக சந்தித்து பார்க்கலாம் என்று 85ஆம் ஆண்டு போன போது அவர் நுழைந்த உடனேயே காபி, தேநீர் போன்றவை கொடுக்கும் பொழுது என்ன இந்த திட்ட சத்துணவுக்கான இந்த செலவுகள் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்று புரட்சி தலைவருடைய மனம் புண்படுகின்ற வகையில கேட்ட உடனே அவர்கள் கொடுத்த அந்த காப்பி கோப்பையை நகர்த்தி வைத்து விட்டு புரட்சி தலைவர் விடுவிடுவென்று கிளம்பி தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று விட்டார். இந்த செய்தி அறிந்த அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி தொலைபேசியிலே மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து புரட்சி தலைவர் என்ன கேட்கிறாரோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தியதின் பேரில் கொடுத்ததை 2022ஆம் ஆண்டு ஒரு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்ந்த ஒரு சட்ட ஆய்வாளர், அவர் வழக்கறிஞரும் கூட, திரு அலோக் பிரசன்னா குமார் என்பவருடைய கட்டுரையில சொல்லியிருக்கார். மன்மோகன் சிங் அந்த திட்டத்திற்கு மனமில்லாமல் தான் நிதியை கொடுத்திருக்கிறார். தனக்கு நிதி தேவை என்பதை ஒரு நெருக்கடியான நேரத்துல கூட புரட்சி தலைவர் ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் அந்த காப்பி கோலையை நகர்த்தி வைத்த விதத்திலே
அதை மன்மோகன் சிங் புரிந்து கொண்டு அதுல பிரதமர் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த நிதி, அரிசி, பருப்பு போன்றவை கிடைத்து அது தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வந்து என்பது தெரியும். அதுல வந்து அந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆய்வறிஞர் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இதற்கு கூட அதிகாரம் இல்லையா? பிற அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்களுடைய மேண்டேட்டுக்கு, அந்த மக்களுடைய எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அதிகாரத்திற்கு என்னதான் உரிமை, அந்த உரிமைக்கு என்னதான் அதிகாரம் என்ற கேள்வியை முன்வைத்து, அதே போல நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை நடத்துவதற்கு எனக்கு இந்த அதிகாரம் இல்லை என்றால் அதுல மாநில சுயாட்சி என்கின்ற அந்த கருத்தையும் சொல்லி, இது எல்லாத்துக்கும் மேலாக வந்து அந்த மகுடத்தில வைரமாக பதிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால், 2013ஆம் ஆண்டு எந்த சத்துணவு திட்டம் ஒரு விரைய செலவு என்று கருதிய மன்மோகன் சிங் அன்றைக்கு திட்டக்குழு தலைவராக இருந்து சொன்னாரோ, 2013 நாடு முழுதும் மதிய உணவு திட்டத்தை அதே மன்மோகன் சிங் பிரகடனம் செய்தார். புரட்சி தலைவரின் மாந்தநேயமும் இந்த மாநில சுயாட்சி என்கின்ற இந்த தத்துவத்தை நிலைநாட்டிய அந்த அற்புதமான உத்தி என்பதை நான் சொல்வது. மத்திய அரசிடம் மாநில அரசுகள் சலுகை பெற வேண்டும் என்றால் இதுதான் யுத்தி. எம்ஜிஆருடைய யுத்தியை தான் கையாளணும். அதை விட்டுட்டு மோதல் போக்கை எடுக்கிறது இந்த அரசு எடுக்கிற முறை ரொம்ப தவறான. சரணபெருமாள் ஒரே ஒரு கருத்து 10 வினாடிகளில் இன்றைக்காக ஒரு கிரேஸ் டைம் நண்பர் என்ற முறையில் புரிந்து கொள்வீர்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் முதல் முறையாக 77 ஆட்சி பொறுப்பேற்ற போது பர்மா அகதிகள், அதாவது நாங்க சென்னையில வசிக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதியில் பர்மா அகதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வருவது, இந்தியன் ஓவர்சீஸ் அண்ட் ரெஃப்யூஜிஸ் அண்ட் எவாக்குவேஸ், அதுக்கு பிடி சரஸ்வதி திருமங்கலத்துல எம்எல்ஏவா ஜெயிச்ச மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அவங்க இதுக்கு கீழே வந்து இதை கொண்டாந்தாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரர்களை ஒழிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பெக்கர்ஸ் ஹோம் கொண்டு வந்தாங்க. அது இல்லாம நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்குவதற்கு இரவு நேரத்திலே இடத்தை ஒதுக்கி கொண்டு சென்னை மாநகராட்சியின் மூலமாக பல முனிசிபல் நகராட்சி மூலமாக பல இடங்களிலே கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஆகையினால மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அவர் வந்து 1977 என்பது ஒரு வரலாற்றிலே, வரலாற்றிலே, ஏன் இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான பதிவு. நன்றி. ஏனென்றால் அவருக்கு உண்மையிலே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நோபல் பரிசை கொடுக்க வேண்டும். நன்றி சார். நான் வந்து கோரிக்கையா இந்த ஜெயா டிவி வாயிலாக உண்மையிலேயே இதை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு முயற்சி செய்வேன். மற்றொரு காணொலியில நாம வந்து புரட்சி தலைவர் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரத்தை பேசத்தான் போறோம். எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. இவ்வளவு ஒரு மாபெரும் தலைவனுடைய வரலாறு, எந்த திட்டமும் தோல்வி இல்லை. சத்துணவு திட்டத்திலிருந்து பல்பொடியில இருந்து எல்லாம் 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 உண்மையோட எதை செய்தாலும் சக்சஸ் ஆகும் சார். இதுதான் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட ஐயா இளந்தமிழ் ஆர்வலன் துரைக்கருணா சரணபெருமாள் குமார் ஐயா, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி, வணக்கம்.